نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال من اتبع جنازة مسلم إيمانا واحتسابا وكان معه حتى يصلى عليها ويفرغ من دفنها فإنه يرجع من الأجر بقيراطين إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்னால் செய்யக்கூடிய விஷயங்களில் அவனை ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லக்கூடியது, இன்னும் அதற்குரிய முறைப்படி அடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது. அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ஒரு முஸ்லீமுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அதற்காக பிரார்த்தனை தொழுகை நடத்தப்பட்டு அது அடக்கம் செய்யப்படும் வரை அதனுடன் இருந்தாரோ நிச்சயமாக அவர் நன்மையின் 2 குவியலை பெற்றுவிடுவார். ஒவ்வொரு குவியலும் உஹது மலை போன்றதாகும். எவர் அதற்காக பிரார்த்தனை தொழுகையை மட்டும் முடித்துவிட்டு அதனை அடக்கம் செய்யும் முன்னர் திரும்பி விடுகிறாரோ அவர் ஒரு குவியல் நன்மையை மட்டும் பெற்றுவிடுகிறார் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எப்பொழுது நாம் ஜனாசா என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்னால் அவனுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், முக்கியமான காரியங்கள் ஜனாசா என்பது. இன்னைக்கு ஜனாசாவை கொண்டு போகிறதுக்காக வேண்டி ஆம்புலன்ஸு, வண்டி, அது எதுன்னு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் ஜனாசாவை சுமந்து செல்ல வேண்டும். ஏனால் சுமந்து செல்லக்கூடிய சமயங்களில் தான் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது போன்று முஸ்லிம் ஈமானன் வஹ்திசாபன் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அதன் பின்னால் செல்கின்றார். அப்ப அந்த ஜனாசா பின்னால் செல்லக்கூடியவர்கள் முதற்கொண்டு எப்படி போனோம்? இறையச்சத்துடன் அல்லாஹ்வுடைய அந்த ஈமானை புதுப்பித்தவர்களாக, அவர்கள் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இன்று செல்லக்கூடியது இருக்கின்றதே, நாளை நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் எனக்கூடிய ஒரு சிந்தனையில் போகணும். அது என்ன செஞ்சிடக்கூடாது, ஜனாசா பின்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு எதையாச்சும் ஒன்று பார்த்துக்கிட்டு அதே சமயத்தில் அந்த ஜனாசாட்ட இருக்கக்கூடிய குறைகளை பேசிக்கிட்டு இன்றைக்கி எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஜனாசா வீட்டுகளுக்கு போனாலும் சரி, அங்கே உட்காந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பாவி மனுஷன் இருக்கானே, என்னத்தை சொல்கிறது, இவன்லாம் வாழ்கிற காலத்திலேயே ஏன்னா ஒரு நன்மையை கூட செஞ்சு வச்சாரா தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜனாசாவுடைய வீடுகளில் இருக்கும் பொழுதும் சரி, ஜனாசாவை கொண்டு செல்லக்கூடிய சமயங்களும் சரி, ஜனாசாவை அடக்கக்கூடிய சமயங்களும் சரி, இந்த பேச்சுக்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அது கூடாது. ஜனாசாவை நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அதனுடைய பின்னால் போகக்கூடிய சமயங்களில் நல்ல விஷயங்களை நாம் பேச வேண்டும். அதற்காக வேண்டி தௌபாக்களை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமான்களை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கி அது இல்லாமல் ஜனாசாவை கொண்டு போகிறது, தூக்கிட்டு போகிறது, சுமந்துட்டு போகிறதுங்கிறதுலாம் கிடையாது. நேரம் எடுங்க, ஆம்புலன்ஸ் எடுங்க, ஆம்புலன்ஸ் எடுத்து கொண்டு போய்கிட்டே இருப்போம். தூக்கி செல்லக்கூடிய சமயங்களிலும் அந்த ஜனாசா பின்னால் செல்லும் பொழுது என்று சொல்லக்கூடியது சுமந்து செல்லக்கூடியது தான். இவர் வாகனத்தில் செல்லக்கூடியதோ இல்லை வாகனத்து பின்னால் துரத்திக்கிட்டு ஓடுறதோ கொள்றதோ கிடையாது.
அதே சமயத்தில் சுமந்து கொள்ளக்கூடிய ஜனாதாவை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. விரைந்து நீங்கள் கொண்டு போவோன்னா வேகமாக தூக்கிட்டு ஓடக்கூடாது. ஜனாதாவை இன்னைக்கு கொண்டு போகிறாங்கக்கூடிய நிலைமையில் என்ன செய்கிறாங்க, தொங்கோட்டை ஓடினது போல் ஜனாதாவை தூக்கிட்டு தொங்கோட்டை ஓடினாப்பில் ஓடுறாங்க. தொங்கோட்டமாக ஓடவும் கூடாது. அதே சமயத்தில் மிலிட்ரி கொண்டு போகிற போன்று 8x8 எடுத்து வைக்கவும் கூடாது. நார்மலாக நம்ம நடந்து போனால் என்ன நடையில் செல்லுவோமோ அது போன்று செல்ல வேண்டும். ஜனாதாவை தூக்கிட்டு ஓடினோம்னா அது குடுங்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நஜீஸுகள் வெளிவரக்கூடியதாக ஆகிடும். அதனால் ஜனாதாவை கொண்டு போகக்கூடிய சமயத்தில் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, குலுங்காமல் தூக்கி செல்ல வேண்டும். அப்போ சாதாரணமான நடைகளில் செல்லணும். அதுக்கு பிறகு அந்த ஜனாசாவுக்கு தொழுகு வைக்கிறோம். தொழுகு வைத்து முடித்ததற்கு பின்னால் ஜனாசாவை அடக்கம் செய்யும் வரை நாம் அங்கே இருக்க வேண்டும். நம்ம அங்கே வரை இருந்தோம்னா இன்னைக்கு என்ன ஜனாசாவை அடக்கம் பண்ணிட்டு பேசாமல் திரும்பி பார்க்காம வந்துக்கிட்டே இருக்கோம். மண்ணை போட்டு தள்ளிட்டோமா, இந்த மனுஷன் இனிமேல் எந்திரிச்சா வந்துடக்கூடாது அப்படிங்கிறப்ப நம்ம நினச்சி செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் இது கூடாது. குறைந்தபட்சம் அந்த ஜனாசாவிற்காக வேண்டி அடக்கம் செய்ததற்கு பின்னால் அந்த ஜனாசாவிற்கு அருகாமையில் அமர்ந்து ஒவ்வொரு நபர்களும் தனித்தனியான முறைகளிலாவது நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார்கள் தேடிக்கொள்ள வேண்டும். குறைஞ்சபட்சம் அவருடைய குடும்பத்தினர்களாவது நண்பர்களாவது உறவினர்களாவது அதை செய்ய வேணும். இன்னைக்கு அது செய்கிறதே இல்லை. எல்லா பேரும் ஒட்டுமொத்தமாக மண்ணை தள்ளிட்டு பேசாமல் வந்துக்கிட்டே இருக்கோம். இது ஜனாசாவுடைய முறைகள் செய்யக்கூடிய ஒன்று அல்ல. மற்றவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசமே இல்லை. அவர்கள் எப்படி அடக்கம் செய்கின்றார்களோ புதைக்கின்றார்களோ அதோட புதைச்சி பார்த்துட்டு பேசாமல் வந்துக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம அவர்களுக்காக வேண்டி அங்கே செய்ய வேண்டும் என்பது தான். இப்படிலாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு மனிதன் திரும்பி வருகின்றான் என்றால் அவனுக்கு 2 மடங்கு நன்மைகள் உண்டு என்பதாக 2 குவியல்கள் கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜனாசா பின்னால் செல்ல வேண்டும், சென்றவர்கள் தொழ வேண்டும், தொழுதுவிட்டு அடக்கம் செய்து திரும்ப வரும் வரை அவர்களுக்கு 2 குவியல் நன்மை இருக்கும் என்பதாக சொன்னாங்க. குவியல்னா எந்த அளவிற்கு அப்படின்னா உஹது மலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பாக காட்டினார்கள். அந்த உஹது மலை 2 உஹது ஒரு குவியலுடைய அளவு எப்படி இருக்கு அப்படின்னா உஹது மலையை போன்று குமிந்து இருக்கும் என்பதாக சொன்னார்கள். அப்படின்னா 2 குவியலுடைய நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சொல்லியிருக்காங்க. 2வது, நீங்கள் போனீங்க ஜனாசா பின்னாடி போனீங்க தொழுதிங்க, ஆனால் அடக்கம் செய்கிற வரை இல்லை, திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 1 குவியல் நன்மை தான் கிடைக்கும் அப்படின்னா. அப்போ ஜனாசா பின்னாடியே போகாமல் முன்னாடி பள்ளியாசல்ல நம்ம இடம் பிடிச்சி வச்சுக்கிட்டு தொழுகைக்கு மொத்தம் நீங்கள் கலந்துக்கிறோம், ஜனாசா தொழுகையில் கலந்துட்டு வந்தோம்னா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வைக்கும் உங்களுடைய பார்வைக்கும் நான் விட்டு விடுகின்றேன். அருமைக்குரிய சகோதரர்களே, ஜனாசாவை இறுதியாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியங்கள் மரியாதை மனிதனை மரணத்திற்கு பின்னாலும் கூட மரணித்ததற்கு பின்னாலும் கூட மரியாதையாக நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த சன்மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடியது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம்ம ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.